உங்களுக்கு அமைதி உரித்தாக. அன்பார்ந்தவர்களே, மரியனின் ஓராண்டில் வீடியோ வழி விவிலி வாசிப்பு திட்டத்தின் 31ஆம் நாளை நம்ம வெற்றிகரமாக எட்டிவிட்டோம். ஒரு மாதம் வெற்றிகரமாக நம்ம முடிச்சிட்டோம், கடவுளுடைய அருளுடையும் துணையோடையும். ஆனால் நம்ம எல்லாருமே சேர்ந்து ஆண்டவருக்கும் தேவமாதாவுக்கும் உண்மையாலுமே இந்த அருளுக்காக நன்றி செலுத்தணும். ஏன்னா ஒரு வருடத்தில் நம்ம இந்த முதல் மாதத்தை நிறைய பேர் ஸ்டார்ட் பண்ணாங்க, விட்டுட்டாங்க. ஆனால் நம்ம விட்டாலும் திரும்பவும் தொடர்ந்து எப்படியோ அந்த 31வது நாளை நம்ம ஏற்றிருக்கிறோம். அதனால் கடவுளுக்கு உண்மையிலே நன்றி செலுத்துவோம். அதே போல் நம்ம மற்றவங்களுக்காகவும் நம்மளுடைய ஜெபத்தை ரெட்டிப்பாக்கணும். ஏன்னா போக நம்ம எல்லாருமே கஷ்டங்களை சந்தித்து கொண்டு இருக்கிறோம். இந்த பயணத்தில் எப்படி அந்த பார்வோன் நம்மளை இஸ்ரேல் மக்களை விடாமல் தடுத்துக்கிட்டு இருக்கணும், அதே போல் நம்மளுடைய அந்த பழைய நம்மளுடைய இயல்பிலிருந்து வெளியே புது படைப்பாக ஆண்டவருக்குள்ளே நம்ம மாற முயற்சி செஞ்சிட்ருக்கோம். அவன் பார்த்துக்கிட்டே இருக்கான், அவன் விதை விழுந்துக்கிட்டே இருக்குது, இறைவார்த்தை நமக்குள்ளே விழுந்துக்கிட்டே இருக்குது. நம்ம கொஞ்சமாக மாறிக்கொண்டிருக்கோம், அவன் விட மாட்டான். அதனால் நம்ம என்ன பண்ணணும், நம்மளுடைய ஜெபத்தை ரெட்டி பார்க்கணும். எவ்வளவு தடைகள் வந்தாலும், எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும், டிசம்பர் 31 அந்த 365வது நாள் வரைக்கும் நான் போராடுவேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு முடிவெடுக்கணும். நம்ம முடிஞ்சால் ஏதாச்சும் ஒரு வேண்டுதலை வச்சுக்கலாம். நான் இந்த ஒரு காரணத்துக்காக நான் இதை விடாமல் நான் செய்வேன் அப்படின்னு சொல்லி. ஏன்னா சாத்தா நிறைய கண்ணிகள் வைக்கிறான் இல்லையா, நம்ம அவனுக்கு எதிராக ஒரு சில தந்திரங்களை நம்மளும் பயன்படுத்தணும். நம்ம ஆண்டவர்கிட்ட நெருங்கிறதுக்காக தான், ஆண்டவர் இன்னும் தெரிஞ்சு அவர் இன்னும் அதிகமாக அன்பு செஞ்சு நல்ல கிறிஸ்தவர்களாக வாழ தான் நம்ம இந்த விவிலிய வாசிப்பு இந்த திட்டத்துக்குள்ள நம்ம இணைஞ்சிருக்கிறோம். ஆனாலும் நம்மளும் பலவீனமான மனிதர்கள் அப்படின்றதுனால ஏதாவது ஒரு வேண்டுதலை நம்ம வைத்துக்கொள்ளலாம். நான் இதை கன்ஃபார்மாக நான் இதை விட மாட்டேன், எனக்கு இது வேணும் ஆண்டவரே, இந்த ஒரு காரணத்துக்காக நான் இது தொடருவேன் அப்படின்னு சொல்லி நம்ம வச்சுக்கலாம். நம்ம மற்றவர்களுக்காக ஜெபிக்கலாம். நம்ம அழகான முன்மாதிரியாக ஆபிரகாம் லோத்துக்காக ஜெபித்தார். யோபு அவரை காயப்படுத்தின நண்பர்களுக்காக ஜெபித்தார். மோசே அவரிடம் முணுமுணுத்து அவரையே எதிர்த்து பேசின இஸ்ரேல் மக்களுக்காக ஜெபித்தார். இதெல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா. அதனால் அவர்களுடைய முன்மாதிரியை பின்பற்றி நம்ம ஒரு குடும்பமாக இணைஞ்சு பயணிச்சிட்ருக்கோம், மாதாவோடையும் ஆண்டவரோடையும். நம்ம குடும்பத்தில் இருக்க மற்ற இந்த வியூவர்ஸுக்காக அவங்களும் தொடர்ந்து பயணிக்கணும், எந்த தடையும் இல்லாமல் அப்படின்றதுக்காக ஒரு அருள் இந்த மாதிரியை நம்ம தொடர்ந்து ஜெபிக்கலாம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு கிறிஸ்துவும் ஆசை பெற்றவரே. புனித அன்னை மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். அன்பந்தவர்கள், நம்ம கேட்டுக்கொண்டிருப்பது இந்த விவிலிய வாசிப்பு இந்த பகுதி சேலம் மறை மாவட்டத்தினுடைய ஆயர் மேதக ஆயர் அருள் செல்வம் ராயபுரனுடைய குரல்களில் நம்ம அழகாக கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இந்த விவிலிய வாசிப்பினுடைய இந்த கால அட்டவணை டைம்லைனை நீங்கள் டவுன்லோட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவில் அதுக்கான அந்த டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறோம். அதை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஏற்கனவே நீங்கள் டவுன்லோட் பண்ணியிருந்தீங்கனாலும் இப்போ நாங்கள் ஒரு சில திருத்தங்கள் அங்கே இருக்கக்கூடிய அந்த தவறுகளை சரி செஞ்சு அப்டேட் பண்ணியிருக்கோம். அதனால் இந்த புது இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதில் நிறைய கரெக்ஷன்ஸ் இருக்குது. இது ஒரு பக்கம் இருக்க, நம்ம ஒரு வேளை இதை புதுசாக நீங்கள் இந்த வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னாக்கா இந்த வீடியோக்கான இந்த திட்டத்திற்கான அறிமுக வீடியோக்கான லிங்க்கையும் இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம். அதையும் கிளிக் பண்ணி இந்த அறிமுக வீடியோவை பாருங்கள். அப்போ தான் இன்னும் உங்களுக்கு இந்த திட்டத்தை பற்றி முழுமையாக தெரிய வரும். சரி, இன்றைக்கி நம்ம விடுதலை பயணம் 8ஆம் அதிகாரம் வாசிக்க போகிறோம். நேற்று நம்ம இந்த முதல் கொள்ளை நோயை ஆண்டவர் காட்டிட்டார், அதை நம்ம பார்த்துட்டோம். அந்த ஹாப்பி அப்படின்ற அந்த நைல் நதியின் கடவுளை ஆண்டவர் தோற்கடித்து என் மக்களை போக விடுன்னு சொல்கிறத நம்ம பார்த்துட்டோம். இன்றைக்கி நம்ம 2வது கொள்ளை நோய், 3வது கொள்ளை நோய், 4வது கொள்ளை நோய், இது எல்லாத்தையும் இந்த 8வது அதிகாரத்தில் நம்ம பார்க்க போகிறோம். அது கூடவே நம்ம லேவியரில் ஏற்கனவே 5வது அதிகாரம் நம்ம வாசிட்டோம். இன்றைக்கி நம்ம லேவியரில் 6வது அதிகாரம் வாசிக்க போகிறோம். இதில் இந்த பாவம் போக்கும் பலி, இந்த பலிகளை எல்லாம் எப்படி குருக்கள் நிறைவேற்றணும் அப்படின்றதுக்கான அந்த வழிமுறைகளை கடவுள் கொடுக்குறத நம்ம பார்க்க போகிறோம். கூடவே தொடர்ந்து நம்ம திருப்பாடல் 48ஆம் அதிகாரம் வாசிக்க போகிறோம். இதில் கடவுளுடைய நகரம், ஆண்டவருடைய நகரமாகிய சியோனுடைய வலிமையும் மகிமையும் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இது எப்படி தொடர்பு ஆகும், ஏன்னா ஆண்டவர் தேர்ந்தெடுத்த இந்த இஸ்ரேல் மக்களினுடைய நகரம் எவ்வளோ வலிமை வாய்ந்தது, அது எவ்வளோ மகிமை வாய்ந்தது அப்படின்றத நம்ம புரிந்து கொள்ளலாம். ஏன்னா இந்த கொள்ளை நோய்கள்லாம் நடக்கும்போது கடவுளுடைய நகரம், கடவுளுடைய மக்கள் இருக்கக்கூடிய அந்த கோசைன் பகுதி மட்டும் கடவுள் பாதுகாப்பார். ஸோ அது கடவுள் கூட இருக்கிறார் அப்படின்றத நிரூபிக்கும் விதமாக அமையும். அதுக்கு ஒற்று போகக்கூடிய தொடர்புள்ள ஒரு அதை மகிமைப்படுத்தக்கூடிய கடவுளுடைய மக்கள் வாழக்கூடிய அந்த நகரத்தை
போற்றி புகழ்ந்து மகிமைப்படுத்தக்கூடிய ஒரு திருப்பாடலாக இது அமையும். இன்றைக்கி நம்ம வாசிக்கக்கூடிய திருப்பாடல் 48. சரி, இன்றைய தினத்திற்கான அந்த விவிலி வாசி பகுதிக்குள்ளே நம்ம செல்வதற்கு முன்னாடி வழக்கம் போல் ஒரு சில கேள்விகள். முதல் கேள்வி என்ன அப்படின்னாக்கா, இது கேள்வி இல்லை, ஆக்சுவலாக நம்ம இந்த 4 கொள்ளை நோய்களை மனப்பாடம் பண்ண ட்ரை பண்ணுவோம். முதல் கொள்ளை நோய் நைல் நதியின் தண்ணீரை இரத்தமாக மாற்றியது. 2வது 3வது 4வது என்ன அப்படின்றத கவனித்து கொண்டே இன்றைக்கி நம்ம வாசிக்கலாம். அதை எண்ணி மெமரைஸ் பண்ண ட்ரை பண்ணுவோம், மனப்பாடம் பண்ண. 2வது எத்தனை சயின்ஸு, அதாவது இந்த அடையாளங்களை பார்வோனினுடைய அந்த பில்லி சூனியக்காரர்களால் திரும்ப அவங்களும் டூப்ளிகேட் பண்ண முடியும், அவங்களால அதை பண்ண முடியும். இப்போ உதாரணத்துக்கு அவங்க கோலை போட்டால் பாம்பா மாறிச்சு, அவங்களும் அதே பண்ணாங்க. அதுக்கப்புறம் நைல் நதியை தண்ணீராக மாற்றினார் ஆரோன், அவர்களுடைய அந்த பில்லி சூனியக்காரர்களும் அதை பண்ணாங்க, பார்வோனுடைய பில்லி சூனியக்காரர்கள். அந்த மாதிரி எத்தனை கொள்ளை நோய்களையும் நம்ம 4வது வரைக்கும் வாசிக்க போகிறோம். இதில் எத்தனை அவங்களால பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்றதையும் கவனித்து கொண்டே வாசிப்போம். 4மே அவங்களால பண்ண முடிஞ்சா அப்படின்னு. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்கா, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இவர்களுக்கெல்லாம் சொன்ன அதே வார்த்தையை இன்றைக்கி திருப்பாடலில் ஆண்டவர் திரும்பி அந்த வார்த்தைகளை பயன்படுத்தி இங்கே இந்த இஸ்ரேல் மக்கள் ஜெபமாக ஜெபிப்பாங்க. அது என்ன வார்த்தை அப்படின்றத கவனித்து கொண்டே வாசிப்போம். 4வது இங்கே சியோன் அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம் இல்லையா, ஆண்டவருடைய நகரம். அந்த சியோன் தேவ மாதாவை குறிக்கும். ஏன்னா நம்ம அதை பின்னாடி பழைய ஏற்பாட்டில் திருப்பாடல்கள், அதுக்கப்புறம் இறைவாக்கினர்கள் நிறைய இடங்களை நம்ம பார்த்தோன்னா வசனங்களின் அடிப்படையில் அது மாதாவினுடைய ஒரு முன்னடையாளமாக நம்மளால் தெளிவாக பார்க்க முடியும். ஏன்னா இந்த எருசலேம், இஸ்ரவேல், சியோன், அதே போல் புதிய எருசலேமும் கூட, திருச்சபையும் கூட, இது எல்லாத்தையுமே ஒரு மணவாட்டியை போல தான் சித்தரிக்கப்படும். ஆண்டவரை மணவாளனை போல, அவர்களை மணந்து கொள்வதை போல சித்தரிக்கப்படும். இது முழுசாக அது நிறைவேறியது தேவ மாதாவில் தான். இது நான் உன்னை மணந்து கொள்வேன் எருசலேமே, சியோனே, இஸ்ரவேலேன்னு சொல்லிக்கிட்டே இருப்பார் ஆண்டவர் பழைய ஏற்பாட்டில். அதை கடைசியாக அங்கே நிறைவேற்றினது தெய்வ மாதா கிட்ட தான். அதனால் இது எல்லாமே மாதாவினுடைய ஒரு முன் அடையாளமாக தான் நம்ம பார்க்கணும். அதனால் அப்படி பார்த்து கொண்டே இந்த திருப்பாடலை நம்ம 48 வாசிக்க முயற்சிப்போம். எங்கெங்கெல்லாம் நீ பழைய ஏற்பாட்டில் சியோன், இஸ்ரவேல், எருசலேம் வருதோ அங்கே மாதாவை நம்ம நினைவில் கொண்டு நம்ம வாசிக்க முயற்சி செய்வோம். இதுதான் கத்தோலிக்க திருச்சபையின் மறைகல்வியும் கூட நமக்கு கற்றுத்தருகிறது. அதனால் நம்ம ஏதோ புதுசாலாம் இதை பண்ணல. இது ஏற்கனவே திருச்சபை நமக்கு பாரம்பரியமாக காலங்காலமாக திருச்சபையின் தந்தையர்கள், புனிதர்கள் எல்லாமே இப்படி தான் நமக்கு பார்க்க சொல்லி கற்றுத்தருகிறார்கள். ஆனால் நம்ம எதுவும் புதுசாக நம்ம இதை கற்றுக்கல. சரி, இன்றைய தினத்திற்கான விவிலிவாசி பகுதிக்குள்ளே செல்வதற்கு முன்பாக நாம் ஜெபத்தோடு துவங்கலாம். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க. ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள்ள ஆசை பெற்றவர் நீரே அம்மா. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு கிறிஸ்துவும் ஆசை பெற்றவரே. புனித அன்னை மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். சுதனாகிய இறைவனை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க. ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள்ள ஆசை பெற்றவர் நீரே அம்மா. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு கிறிஸ்துவும் ஆசை பெற்றவரே. புனித அன்னை மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். தூய ஆவியானவரை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க. ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசு கிறிஸ்துவும் ஆசை பெற்றவரே. புனித அன்னை மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். விடுதலை பயணம். அதிகாரம் 8. ஆண்டவர் மோசேயை நோக்கி கூறியது: நீ பார்வோனிடம் போய் அவனிடம், ஆண்டவர் கூறுகிறார், எனக்கு வழிபாடு செய்வதற்காக என் மக்களை போகவிடு. அவர்களை அனுப்ப நீ மறுத்தால், இதோ நானே உன் நிலப்பகுதியை எல்லாம் தவளைகளால் தாக்கப் போகிறேன். தவளைகள் நைல் நதியை நிரப்பி, பின்னர் உன் வீட்டிற்குள்ளும் உன் படுக்கை அறைக்குள்ளும் உன் படுக்கையிலும் உன் அலுவலர் உன் குடிமக்கள் வீட்டிலும் உன் அடுப்புகளிலும் மாவு பிசையும் தொட்டிகளிலும் ஏறி வந்துவிடும். உன் மேலும் உன் குடிமக்கள் மேலும் உன் அலுவலர் அனைவர் மேலும் தவளைகள் ஏறும் என்று சொல். மேலும் ஆண்டவர் மோசேயை நோக்கி, நீ ஆரோனிடம் கோலை தாங்கியபடி உன் கையை நதிகள் மேலும் கால்வாய்களின் மேலும் குளம் குட்டைகள் மேலும் நீட்டி
எகிப்திய நிலத்தின் மேல் தவளைகள் ஏறி வரச் செய் என்று சொல் என்றார். ஆரோன் தம் கையை எகிப்தியன் நீர்நிலைகள் மேல் நீட்டவே தவளைகள் ஏறி வந்து எகிப்து நாட்டை நிரப்பின. மந்திரவாதிகளும் தங்கள் வித்தைகளால் இதுபோலவே செய்து எகிப்திய நிலத்தின் மேல் தவளைகள் ஏறி வரச் செய்தனர். பார்வோன் மோசேயையும் ஆரோனையும் அழைத்து, என்னிடமிருந்தும் என் குடிமக்களிடமிருந்தும் தவளைகளை அகற்றிவிடுமாறு ஆண்டவரை மன்றாடுங்கள். ஆண்டவருக்கு பலியிடுமாறு நான் மக்களை அனுப்பிவிடுவேன் என்று கூறினான். மோசே பார்வோனை நோக்கி, தவளைகள் உம்மிடமிருந்தும் உம் வீட்டிலிருந்தும் அழிக்கப்பட்டு ஆற்றில் மட்டும் இருக்குமாறு நான் உமக்காகவும் உம் அலுவலருக்காகவும் உம் குடிமக்களுக்காகவும் எப்போது மன்றாட வேண்டுமென என்னிடம் தெரியப்படுத்தும் என்று கூறினார். அவன் நாளைக்கு என்றான். அதற்கு மோசே, எங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு நிகர் யாரும் இல்லை என நீர் அறிந்து கொள்வதற்காக உம் சொற்படியே ஆகும். உம்மிடமிருந்தும் உம் வீடுகளிலிருந்தும் உம் அலுவலரிடமிருந்தும் உம் குடிமக்களிடமிருந்தும் தவளைகள் ஒழிந்து போகும். ஆற்றில் மட்டும் அவை விட்டு வைக்கப்படும் என்றார். மோசேயும் ஆரோனும் பார்வோனை விட்டு அகன்றனர். பின்பு பார்வோனின் மேல் ஆண்டவர் வரவிட்டிருந்த தவளைகளை குறித்து மோசே ஆண்டவரை நோக்கி மன்றாடினார். ஆண்டவரும் மோசேயின் மன்றாட்டின்படியே செய்தருளினார். ஆக வீடுகள், முற்றங்கள், வயல்கள் ஆகியவற்றில் தவளைகள் மடிந்து போயின. அவற்றை குவியல் குவியலாக திரட்டினர். எனவே அந்நாடு நாற்றம் எடுத்தது. தொல்லை ஓய்ந்தது என்று கண்ட பார்வோன் தன் மனத்தை கடினப்படுத்திக் கொண்டான். ஆண்டவர் சொன்னபடி அவன் அவர்களுக்கு செவிசாய்க்கவில்லை. மீண்டும் ஆண்டவர் மோசேயை நோக்கி, நீ ஆரோனிடம், நீ உன் கோலை நீட்டி நிலத்தில் உள்ள புழுதியை அடி, அது எகிப்து நாடெங்கும் கொசுக்களாக மாறும் என்று சொல் என்றார். அவ்வாறே அவர்களும் செய்தனர். கோல் ஏந்திய தம் கையை நீட்டி ஆரோன் நிலத்தின் புழுதியை அடிக்க மனிதர் மேலும் விலங்குகள் மேலும் கொசுக்கள் தோன்றின. எகிப்து நாடெங்கும் நிலத்தில் உள்ள புழுதி எல்லாம் கொசுக்களாக மாறிற்று. கொசுக்கள் தோன்றுவதற்காக மந்திரவாதிகளும் தங்கள் வித்தையால் அதுபோலவே செய்ய முயன்றனர். ஆனால் அது அவர்களால் இயலாமற் போயிற்று. கொசுக்கள் மனிதர் மேலும் விலங்குகள் மேலும் தங்கியிருந்தன. மந்திரவாதிகள் பார்வோனை நோக்கி, இது கடவுளின் கைவன்மையே என்றனர். ஆயினும் பார்வோனுடைய மனம் கடினப்பட்டது. ஆண்டவர் அறிவித்தபடியே அவன் அவர்களுக்கு செவிசாய்க்கவில்லை. மேலும் ஆண்டவர் மோசேயை நோக்கி, அதிகாலையில் நீ எழுந்து பார்வோனுக்காக காத்து நில். அவன் நீராட தண்ணீரை நோக்கி வருவான். அப்போது அவனை நோக்கிச் சொல், ஆண்டவர் கூறுவது இதுவே, எனக்கு வழிபாடு செலுத்தும் பொருட்டு என் மக்களை போகவிடு. என் மக்களை நீ போகவிடவில்லை என்றால், இதோ உன் மேலும் உன் அலுவலர் மேலும் உன் குடிமக்கள் மேலும் உன் வீட்டின் மேலும் ஈக்கள் வரச் செய்வேன். எகிப்தியருடைய வீடுகளும் அவர்கள் இருக்கும் நிலமும் ஈக்களால் நிரம்பும். அந்நாளில் என் மக்கள் தங்கியிருக்கும் கோசேன் நிலப்பகுதியை வேறுபடுத்தி காட்டுவேன். அங்கு ஈக்கள் எவையுமே இரா. இதனால் இந்நாட்டில் நானே ஆண்டவர் என நீ அறிந்து கொள்வாய். மேலும் என் மக்களுக்கும் உன் மக்களுக்கும் இடையே நான் வேறுபாடு காட்டுவேன். நாளைய தினம் இந்த அருஞ்செயல் செய்யப்படும் என்றார். அவ்வாறே ஆண்டவரும் செய்து முடித்தார். ஈக்கள் பார்வோன் வீட்டிலும் அவனுடைய அலுவலர் வீட்டிலும் எகிப்து நாடெங்கும் திரளாய் பெருகின. ஈக்களால் நாடே பாழாகிவிட்டது. பார்வோன் மோசேயையும் ஆரோனையும் வரவழைத்து, போங்கள், ஆனால் இந்நாட்டிலேயே உங்கள் கடவுளுக்கு பலியிடுங்கள் என்றான். அதற்கு மோசே, அது முறையல்ல. அவ்வாறு செய்தால் எகிப்தியருக்கு அருவருப்பானதை எங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு நாங்கள் பலியிடுவதாகும்.
எகிப்தியருக்கு அருவருப்பானதை அவர்கள் கண்முன் நாங்கள் அப்படி பலியிட்டால் அவர்கள் எங்களை கல்லால் எறியாமல் விடுவார்களா? பாலை நிலத்தில் நாங்கள் 3 நாள்கள் வழிநடந்து எங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு அவர் எங்களுக்கு சொல்வது போல் பலியிடுவோம் என்றார். அப்பொழுது பார்வோன், உங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு நீங்கள் பாலை நிலத்தில் பலியிட நான் உங்களை போக விடுவேன். ஆனால் வெகு தூரம் சென்று விடாதீர்கள், மேலும் எனக்காகவும் மன்றாடுங்கள் என்றுரைத்தான். மோசே மறுமொழியாக, நான் உம்மிடமிருந்து போய் பார்வோனிடமிருந்தும் அவன் அலுவலரிடமிருந்தும் அவன் குடிமக்களிடமிருந்தும் நாளைய தினமே ஈக்கள் அகன்றுவிட வேண்டும் என ஆண்டவரை நோக்கி மன்றாடுவேன். ஆனால் ஆண்டவருக்கு பலியிடுமாறு மக்களை அனுப்பாமல் பார்வோன் இவ்வாறு தொடர்ந்து ஏமாற்ற வேண்டாம் என்று கூறினார். மோசே பார்வோனை விட்டு அகன்றார். ஆண்டவரை நோக்கி மன்றாடினார். மோசேயின் மன்றாட்டுக்கிணங்க ஆண்டவரும் செயலாற்றினார். பார்வோனிடமிருந்தும் அவனுடைய அலுவலரிடமிருந்தும் அவனுடைய குடிமக்களிடமிருந்தும் ஈக்கள் அகன்று போயின. ஒன்று கூட எஞ்சி நிற்கவில்லை. இம்முறையும் பார்வோன் தன் மனத்தை கடினப்படுத்திக் கொண்டான். மக்களை அவன் போகவிடவில்லை. லேவியராகமம் அதிகாரம் 6. ஆண்டவர் மோசேயிடம் உரைத்தது. தம்மிடம் கொடுக்கப்பட்டிருந்த அல்லது பணயமாய் வைக்கப்பட்டிருந்த பொருளை ஒருவர் தம் இனத்தாரிடமிருந்து ஏமாற்றி எடுத்துக்கொண்டோ, அவரிடமிருந்து ஒரு பொருளை திருடிக் கொண்டோ, தம் இனத்தாரை ஒடுக்கி பறித்து கொண்டோ, காணாமற் போனதை கண்டெடுத்தும் அதை மறுத்து பொய்யாணையிட்டோ, இவற்றை போன்ற பாவத்திற்கு உட்பட்டு ஆண்டவருக்கு துரோகம் செய்தால் அவர் பாவத்திற்கு உட்பட்டு குற்றப்பழி உடையவராயிருப்பார். அவர் தாம் திருடிக் கொண்டதையோ ஒடுக்கி பறித்து கொண்டதையோ, தம்மிடம் கொடுக்கப்பட்டிருந்த பொருளையோ, காணாமற் போய் தாம் கண்டெடுத்ததையோ, பொய் ஆணையிட்டு பெற்றுக்கொண்டதையோ, இவை அனைத்தையும் திருப்பிக் கொடுக்க வேண்டும். அந்த முதலை முழுமையாக கொடுப்பதோடு அதன் 1/5 பங்கை சேர்த்து குற்றப்பழி நீக்கும் பலி நாளில் உரியவருக்கு கொடுக்க வேண்டும். குற்றப்பழி நீக்கும் பலியாக நீ விதிக்கும் மதிப்பிற்கு சரியாக பழுதற்ற ஓர் ஆட்டுக்கிடாயை ஆண்டவருக்கு செலுத்தும்படி குற்றப்பழி நீக்கும் பலியாக குருவிடம் செலுத்த வேண்டும். அப்பொழுது குரு ஆண்டவருக்கு முன்பாக கரை நீக்கம் செய்வார். இவற்றுள் எதையேனும் செய்து குற்றத்திற்கு உள்ளானால் அது மன்னிக்கப் பெறும். ஆண்டவர் மோசேயிடம் உரைத்தது. ஆரோனுக்கும் அவன் புதல்வருக்கும் நீ கட்டளையிட்டு சொல்ல வேண்டியது, எரிபலி பற்றிய சட்டம் இதுவே. இரவு முழுவதும் காலை வரையும் பலிபீடத்தின் நெருப்பின் மேல் எரிபலி இருக்க வேண்டும். பலிபீடத்தின் மேல் நெருப்பு எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். குரு தன் நாற்பட்டு அங்கியை அணிந்து தன் நாற்பட்டு உள்ளாடையை இடுப்பில் கட்டிக்கொள்ள வேண்டும். பலிபீடத்தின் மேல் நெருப்பில் எரிந்த எரிபலியின் சாம்பலை எடுத்து பலிபீடத்திற்கு அருகே கொட்ட வேண்டும். பின்னர் தன் உடைகளை மாற்றி வேறு ஆடைகள் அணிந்து கொண்டு அந்த சாம்பலை பாளையத்திற்கு வெளியே தூய்மையான இடத்தில் கொண்டு போய் கொட்ட வேண்டும். பலிபீடத்தின் மேல் இருக்கிற நெருப்போ அணையாமல் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். காலைதோறும் குரு அதன் மேல் எரியும்படி கட்டைகளை வைத்து அதன் மேல் எரிபலியை அடுக்கி அவற்றின் மீது நல்லுறவு பலிகளின் கொழுப்பை இட்டு எரிக்க வேண்டும். பலிபீடத்தின் மேல் நெருப்பு எப்போதும் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். அது ஒருபோதும் அணைந்து விடலாகாது. உணவு படையல் பற்றிய சட்டம் இதுவே. ஆண்டவரின் திருமுன் அதை பலிபீடத்திற்கு எதிரே ஆரோனின் புதல்வர் படைக்க வேண்டும். அவர்கள் உணவு படையலின் மிருதுவான மாவிலும் அதன் எண்ணெயிலும் உணவு படையலின் மீதுள்ள எல்லா சாம்பிராணியிலும் ஒரு கைப்பிடி நிறைய எடுத்து அதை நினைவு படையலாக பலிபீடத்தின் மேல் எரிப்பர். அது ஆண்டவருக்கு உகந்த நறுமணமிக்க நினைவு பலியாகும். எஞ்சியதை ஆரோனும் அவன் புதல்வரும் உண்பர்.
அதை புளிப்பற்றதாக புனித தலத்தில் உண்பர். சந்திப்பு கூடாரத்தின் முற்றத்தில் அதை உண்பர். அதை புளிப்பேற்றி சுட வேண்டாம். எனக்கு செலுத்தும் நெருப்பு பலிகளில் அதை நான் அவர்கள் பங்காக கொடுத்துள்ளேன். அது பாவம் போக்கும் பலி போலவும் குற்றப்பழி நீக்கும் பலி போலவும் மிக தூயது. ஆரோனின் பிள்ளைகளில் ஆண்கள் மட்டுமே அதை உண்ண வேண்டும். இது தலைமுறை தோறும் உங்களுக்கு மாறாத நியமமாய் விளங்கும். ஆண்டவருக்கு செலுத்தும் நெருப்பு பலிகளில் எதையும் தொடுகிறவன் தூயவனாயிருப்பான். ஆண்டவர் மோசேயிடம் உரைத்தது: ஆரோனும் அவன் புதல்வரும் அருள் பொழிவு பெறுகின்ற நாளில் அவனும் அவன் புதல்வரும் ஆண்டவருக்கு கொண்டு வர வேண்டிய படையல் இதுவே. 20 படி அளவான மிருதுவான மாவில் 10 பங்கை எடுத்து காலையில் பாதியும் மாலையில் பாதியுமாக எந்நாளும் உணவு படையலை அளிக்க வேண்டும். தட்டையான சட்டியில் எண்ணெய் விட்டு அதை சுட வேண்டும். சுட்ட பின்னர் அதை எடுத்து 10 துண்டுகளாக்கி ஆண்டவருக்கே உகந்த நறுமணமிக்க உணவு படையலாக அளிக்க வேண்டும். அவன் புதல்வரில் அவனுக்கு பின் அருள் பொழிவு பெறும் குரு என்றென்றும் மாறாத நியமமாக இதை படைக்க வேண்டும். இது ஆண்டவருக்காக முழுவதும் எரிக்கப்படும். குருவின் எந்த உணவு படையலும் முழுவதும் எரிக்கப்பட வேண்டும். அதை உண்ணலாகாது. ஆண்டவர் மோசேயிடம் உரைத்தது: நீ ஆரோனிடமும் அவன் புதல்வரிடமும் சொல்ல வேண்டியது: பாவம் போக்கும் பலி பற்றிய சட்டம் இதுவே. எரிபலிக்குரியதும் பாவம் போக்கும் பலிக்குரியதும் பலியாக்கப்படுகிற இடத்திலேயே ஆண்டவர் திருமுன் அடிக்கப்பட வேண்டும். அது மிக தூயது. பாவம் போக்குவதற்கென அதை படைக்கும் குரு அதை உண்பார். சந்திப்பு கூடாரத்தின் முற்றமாகிய தூய தளத்தில் அது உண்ணப்பட வேண்டும். அந்த இறைச்சியில் படுகிற எதுவும் தூய்மையானதே. அதன் இரத்தம் ஒரு துணியில் தெரித்தால் இரத்தம் தெரித்த துணியை தூய தளத்தில் துவைக்க வேண்டும். அதை வேக வைத்த மண்பாண்டம் உடைக்கப்பட வேண்டும். வெண்கல பானையில் வேக வைத்தால் அதை தேய்த்து தண்ணீரால் நன்கு கழுவ வேண்டும். குருக்களில் ஆண் மக்கள் யாவரும் அதை உண்ணலாம். அது மிக தூயது. கரை நீக்கம் செய்யும்படி சந்திப்பு கூடாரத்திற்குள் தூயகத்திற்கு கொண்டு வரப்பட்ட இரத்தத்திற்குரிய பாவம் போக்கும் பலி உண்ணப்படலாகாது. நெருப்பில் எரிக்கப்பட வேண்டும். திருப்பாடல் 48. ஆண்டவர் மாண்புமிக்கவர். நம் கடவுளின் நகரில் அவரது திருமலையில் மிகுந்த புகழுக்கு உரியவர். தொலை வடக்கில் திகழும் சீயோன் மலை அனைத்து உலகிற்கும் மகிழ்ச்சியாய் இலங்குகின்றது. மாவேந்தரின் நகரும் அதுவே. அதன் அரண்மனைகளில் கடவுள் வீற்றிருந்து தம்மையே அதன் கோட்டை என காட்டியுள்ளார். இதோ அரசர் அனைவரும் ஒன்று கூடினர். அணிவகுத்து ஒன்றாக வந்தனர். அந்தோ பார்த்ததும் திகைத்தனர். திகிலடைந்து ஓட்டம் பிடித்தனர். அங்கே அச்சம் அவர்களை ஆட்கொண்டது. பேறுகால பெண் போல் அவர்கள் துடிதுடித்தனர். தர்சீசு கப்பல்களை கீழே காற்றினால் நீர் தகர்த்தெறிகின்றீர். கேள்விப்பட்டவாறே நேரில் யாம் கண்டோம். படைகளின் ஆண்டவரது நகரில், ஆம் கடவுளின் நகரினில் கண்டோம். கடவுள் அந்நகரை எந்நாளும் நிலைத்திருக்கச் செய்வார். கடவுளே, உமது கோவிலின் நடுவில் உம் பேரன்பை நினைந்து உருகினோம். கடவுளே, உமது பெயரை போலவே உமது புகழும் பூ உலகின் கடையெல்லை வரை எட்டுகின்றது. உமது வலக்கை நீதியை நிலைநாட்டுகின்றது. சீயோன் மலை மகிழ்வதாக. யூதாவின் நகர்கள் உம் நீதி தீர்ப்புகளை முன்னிட்டு அக்களிப்பனவாக. சீயோனை வலம் வாருங்கள், அதை சுற்றி நடைபோடுங்கள். அதன் காவல் மாடங்களை எண்ணிக்கையிடுங்கள். அதன் மதில்களை கவனித்து பாருங்கள். அதன் கோட்டைகளை சுற்றி பாருங்கள். அப்பொழுது இனி வரும் தலைமுறைக்கு இதை உங்களால் விவரிக்க இயலும். இத்தகைய கடவுளே என்றென்றும் நம் கடவுள். அவரே நம்மை இறுதி வரை வழி நடத்துவார். ஆமீன்.
ஆண்டவரே, இந்த நாளுக்கான இந்த இறை வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோமப்பா. இந்த ஒரு மாத காலம் எங்களை தொடர்ந்து இந்த விவிலிய வாசிப்பு திட்டத்தில் பயணிக்க அருள் கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இனியும் இந்த வருடம் முழுதும் தொடர்ந்து பயணித்து இந்த விவிலிய வாசிப்பு இந்த திட்டத்தில் முழுமையாக நிறைவு செஞ்சு பைபிளை ஃபுல்லாக படித்து உங்களை இன்னும் ஆழமாக தெரிந்து கொள்ள அருள் தரோம் ஆண்டவரே. இந்த நாள் முழுதும் எங்கள் கூட வந்து நீங்கள் நிறைவேற்றுகின்ற அரும் அடையாளங்களை கண்டு நீங்கள் உயிரோடு இருக்கிறீங்க, எங்களோட உறவாடுறீங்க, எங்கள் வாழ்வில் இடைப்படுறீங்க அப்படின்றத உணரக்கூடிய அருளை எங்களுக்கு தந்துடலும், அந்த ஞானத்தை தந்துடலும் அப்பா. அம்மா, இந்த நாள் முழுதும் உங்களுடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்குறோம்மா. ஆண்டவருடைய செயல் இதுன்னு சொல்லி நாங்கள் தெரியாமல் கவனிக்காமல் பார்வோனை போல் எங்களை உள்ளத்தை நாங்கள் கடினப்படுத்தி கொள்ளும் வேலையிலெல்லாம் எங்களோட பேசி எங்களுடைய உள்ளத்தை சதையான உள்ளமாக எங்களுடைய உள்ளத்தை மாற்றிடலும் அம்மா. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். அன்பார்ந்தவர்களே, இன்றைய தினத்திற்கான கேள்விகளான பதிலை நம்ம பார்ப்போம். முதல் கேள்வி என்ன அப்படின்னாக்கா, இந்த முதல் 4 கொள்ளை நோய்களை வந்து மனப்பாடம் பண்ணலான்னு சொல்லி நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ முதல் கொள்ளை நோய் நைல் நதியின் தண்ணீரை வந்து இரத்தமாக மாற்றியது, ஹாப்பின்ற அந்த கடவுளை தோற்கடித்தது. 2வது கொள்ளை நோய் வந்து பார்த்தோன்னாக்க, அந்த நைல் நதி வந்து ரத்தம் மாறிடுச்சுன்னா அதுலேருந்து ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அடுத்து வரக்கூடியது தவளைகள். ஸோ தவளை தான் 2வது கொள்ளை நோய். 3வது கொசுக்கள். 4வது ஈசல்கள். ஸோ இது எல்லாமே இந்த பறக்கக்கூடிய இந்த வண்டுகள் வகையை சேரக்கூடியது. ஸோ இதுதான் அந்த 4 கொள்ளை நோய்கள் இன்றைக்கி நம்ம பார்த்த வரைக்கும். இன்னும் தொடர்ந்து 6 இருக்குது, மொத்தம் 10 கொள்ளை நோய்கள். நம்ம அதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், 10 கட்டளைகள் இருக்குது. 10 கட்டளைகளை கடவுள் கொடுக்கறதுக்கு முன்னாடி 10 அரும் அடையாளங்களை செஞ்சு நான் தான் கடவுள், வேறு எதுவுமே கடவுள் இல்லைன்னு சொல்லி எகிப்தின் அந்த பிற மதத்தினுடைய வழிபாடுகளுக்கு நடுவில் வாழ்ந்த இஸ்ரேல் மக்களுக்கு, எகிப்து மக்களுக்கும் ஆண்டவர் காட்டுகின்றார் அவர் ஒருவரே உண்மையான கடவுள் அப்படின்னு. 2வது கேள்வி, இந்த பார்வோனனுடைய பில்லி சுனிகாரர்கள் மாயமந்திரம் செய்கிறவங்களால எத்தனை அருமடையாளங்களை அவங்களால டூப்ளிகேட் பண்ணி திரும்ப செய்ய முடிஞ்சு அப்படின்னு பார்த்தோன்னா 2 தான். அதுக்கப்புறம் கொசுக்களையும் ஈசல்களையும் அவங்களால கொண்டு வர முடியல. இது ஒரு அழகான பாடத்தை நமக்கு கற்றுத்தருகிறது. நம்ம விடுதலை பயணம் 8வது அதிகாரம் 18வது வசனத்தில் நம்ம வாசித்தோம்னா தெரியும், அவர்களால் 2க்கு மேலே பண்ண முடியல. 4வது சியோனை பொருத்தி நம்ம மாதாவை பார்க்க சொல்லி சொன்னோம். அது நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு சொல்லி நான் நம்புகிறேன். குறிப்பாக எந்த வசனம் அப்படின்னா 11வது வசனத்தில் கவனித்து பார்த்தோன்னா தெரியும், சியோன் மலை மகிழ்வதாக. அதாவது இது வந்து ரிஜாய்ஸ் சியோன் பி கிளாட் அப்படின்னு சொல்லி நம்ம ஆங்கிலத்தில் வாசிக்கலாம். இது வந்து நம்ம மாதா பாருங்கள், ஆண்டவர் வந்து மாதாவுடைய வயிற்றில் உருவான போது மாதா பாடுறாங்க, என் ஆன்மா ஆண்டவரை ஏற்றி போற்றி பெருமைப்படுத்துகிறது, என் மீட்பராம் கடவுளை நினைச்சு எனது மனம் பேர்வகை கொள்கிறது, மகிழ்கிறது அப்படின்றாங்க. ஏன்னா ஆண்டவர் இன்றைக்கி வந்துட்டார் அந்த சியோன் மலைக்குள்ளே, சியோன் ஆகிய தேவ மாதாவுக்குள்ளே வந்துட்டார். அதனால தான் பாருங்கள், சியோனை வலம் வாருங்கள், அதை சுற்றி நடை போடுங்கள் அப்படின்றாங்க. மாதாவுடைய கோயிலை சுற்றி நம்ம எல்லாம் வலம் வந்துட்டுருக்கோம், தலைமுறையாக நம்ம அதன் மதில்களை சுற்றி நம்ம நடந்துகிட்ருக்கோம். அவங்க சொல்கிறாங்க பாருங்கள், அதன் மதில்களை கவனித்து பாருங்கள், அதன் கோட்டைகளை சுற்றி பாருங்கள், அப்பொழுது இனி வரும். எதுக்கு மாதவை சுற்றி நம்ம எதுக்கு வரோம்? மாதவ கடவுளை வழிபடுறதுக்கு இல்லை. இதை உங்களில் விவரிக்கலையும், இத்தகைய கடவுளே என்றென்றும் நம் கடவுள், அவரே நம்மை இறுதி வரை வழி நடத்துவார் என்று. அப்போ சியோனை சுற்றி வலம் வரும்போது, சியோனை பார்க்கும்போது, மாதவை பார்க்கும்போது, மாதவ அன்பு செய்யும்போது, இப்படிப்பட்ட கடவுள் தான் என்னுடைய கடவுள் அப்படின்னு நம்ம எப்பயுமே நம்ம மாதா கிட்ட அன்பு செலுத்தும் போது நம்ம எல்லாருமே உணர்ந்திருக்கோம், நம்ம ஆண்டவர் இயேசு அதிகமாக அன்பு செய்ய ஆரம்பிக்கிறோம். எப்பயுமே அப்படி தான் வரும். சியோனை பார்க்கும்போது, மாதாவை பார்க்கும்போது, மாதாவை சுற்றி வரும்போது ஆண்டவருடைய அன்பு, பேரன்பு நமக்கு தெரிய வர ஆரம்பிக்கும். ஆண்டவர்கிட்ட இன்னும் நம்ம நெருங்க ஆரம்பிப்போம், அவர் இன்னும் அதிகமாக அன்பு செய்ய ஆரம்பிப்போம். அந்த ஒரு விஷயத்தை நம்ம இங்கே இந்த திருப்பாடலேருந்து கற்றுக்கொள்ளலாம். சரி, இன்றைய தினத்திற்கான ஒரு சில நேரடி விளக்கங்களை நம்ம பார்க்கலாம். இந்த 2வது கொள்ளை நோய் பாருங்கள், தவளைகள் வருவது. இது வந்து ஒரு பெண் தெய்வமாக அவங்க வணங்கிட்டு இருந்தாங்க. அது பேர் வந்து ஹெக்கெட் அப்படின்வாங்க. ஹெக்கெட் அப்படின்னாக்கா அது வந்து தவளை பெண் தெய்வத்தை குறிக்கும். அது எதுக்குன்னா உயிருக்கும், லைஃபுக்கும், ஃபர்டிலிட்டி, குழந்தை பேருக்கும் இந்த பெண் தெய்வத்தை வந்து அவங்க வணங்கிட்டு இருந்தாங்களாம். அப்படின்னா இது எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா, இந்த தவளையினுடைய கீழ்ப்பகுதி வந்து பெண்ணை போல் இருக்கும், மேல் பகுதி வந்து தவளை போல் இருக்குமா, பாதி மிருகம் பாதி மனிதரை போல். இது நமக்கு நிறைய பிற நம்மளுடைய இந்து சகோதரர்களுடைய அவங்க வணங்கக்கூடிய தெய்வங்களாக நினச்சி வணங்கக்கூடிய அந்த சிலைகள் வந்து நமக்கு ஞாபகம் வரலாம். ஸோ டெமி காட்ஸ் அப்படின்னுவாங்க, டீமன் ப்ளஸ் காட்ஸ்.
பேய் சாத்தான் ப்ளஸ் கடவுள் அப்படின்ற மாதிரி மிருகங்கள் போல் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ இவங்க வந்து அதை வந்து இந்த தவளைகளை வந்து அவங்களுக்கு வந்து குழந்தை பேர் தரும்னு சொல்லி வணங்கிட்டு இருந்ததை கடவுள் அடித்து ஒழிக்கிறார். அது கடவுள் கிடையாது, நான் தான் உண்மையான கடவுள் அப்படின்னு காட்டுறாரு. ஸோ இங்கே கடவுள் வந்து 3 விஷயங்கள் பண்ணுறார். ஒன்று, அவருடைய வல்லமையை இங்கே வெளிப்படுத்துகிறார். அவரால் இவ்வளோ இயற்கை எல்லாத்துக்கு மேலே அவருக்கு அதிகாரம் உண்டு அப்படின்றத காட்டுறாரு. 2வது விஷயம், அவர் இஸ்ரேலுக்கு தனது பேரன்பை காட்டிகிட்டு இருக்காரு. அவர் அந்த உடன்படிக்கையை மறக்காமல் நினைவில் கொண்டு திரும்பவும் வந்து அவர்களை அந்த வாக்களிக்கப்பட்ட தேசத்துக்கு கொண்டு போகிறதுக்கு. 3வது விஷயம் என்ன அப்படின்னாக்க, எகிப்தியர்களினுடைய அவர்களுடைய பாவங்களுக்கு, அவர்களுடைய சிலை வழிபாடுக்கு அவர் உரிய நீதியை வழங்கி அவர்களை தண்டித்து கொண்டு இருக்கிறார் அப்படின்றதையும் நான் பார்க்குறோம். ஸோ இந்த 3 விஷயங்கள் அங்கே நடந்துகிட்ருக்கு. கூடவே இந்த இஸ்ரேல் மக்களுக்கு முன்பாக இந்த எகிப்தியர்கள் வணங்கி கொண்டிருந்த எல்லாமே பொய்யான தெய்வம் அப்படின்றதையும் அவர் இந்த நீதியை வழங்கும்போது காட்டுகிறார். அதுதான் இங்கே நடந்துகிட்ருக்கு. ஸோ அவருடைய பவரையும் டிஸ்பிளே பண்ணுறாரு, அவரோட அன்பை காட்டுறாரு, அவர் நீதி வழங்கி அவர் தான் உண்மையான தெய்வம்னு காமிச்சிட்ருக்காரு. அப்போ அடுத்தது பாருங்கள், இந்த கொசுக்கள் வந்து பீட்டில் காட் அப்படின்வாங்க. அதோடைய பேர் வந்து ஹெஃப்ரர் அப்படின்றாங்க. ஹெஃப்ரர் அப்படின்றது தான் இந்த கொசு கடவுள். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ஈசலுக்கு வந்து உட்டாச்சிட்ன்றது ஃப்ளை காட், இந்த ஈசல் கடவுள் அப்படின்றாங்க. இதெல்லாம் இவங்க கடவுளாக வழிபட்டு கொண்டிருந்தார்கள். இது நமக்கு ஒரு அழகான ஒரு விஷயத்தை நமக்கு காட்டுது. கடவுள் வந்து அவரை தவிர வேறு யாராவது வணங்கி கொண்டு வழிபட்டு இருந்தாங்கன்னா அவங்க எதை வச்சு வணங்குறாங்களோ அதையே அவர் ஏவி விட்டு அவர்களை தண்டிக்கிறார். இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஞானம். இது நம்ம எங்கே பார்க்கலாம் அப்படின்னாக்க, தெளிவாக சாலமோனுடைய ஞானத்துக்கு நம்ம போனோம்னா, ஞான நூலில் அதில் 11வது அதிகாரத்தில் 15வது வசனத்துலேருந்து நம்ம வாசனை தெரியும். எகிப்தியர்கள் பகுத்தறிவற்ற பாம்புகளை பயனற்ற விலங்குகளையும் வணங்கினார்கள். இவ்வாறு நெறி தவற தூண்டிய அவர்களுடைய அறிவற்ற தீய எண்ணங்களுக்கு அவர்களை பழிவாங்கும் பொருட்டு பகுத்தறிவில்லாத உயிரினங்களை, அந்த கூட்டங்களை அவர்கள் மீது நீர் ஏவி விட்டீர். ஒருவர் எதனால் பாவம் செய்கிறாரோ அதனாலேயே அழிந்து போவார் என்பதை இதனால் அவர்களுக்கு நீர் அறிவுறுத்தினீர் அப்படின்னு சொல்லி நம்ம இங்கே வாசிக்கிறோம். அப்போ பாருங்களேன், நம்ம இதை வந்து எகிப்தியர்களுக்கு பண்ணதை ஆண்டவர் நம்ம இங்கே வாசிட்டோம். அப்போ அவங்க எதெல்லாம் வணங்கிட்டாங்களோ அதையே ஏவி விட்டு அந்த பகுத்தறிவில்லாதவர்களுக்கு வந்து அதை கற்றுத்தருகிறார். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம இன்னொரு பக்கம் நம்மளுடைய வாழ்வில் இதை எடுத்து பார்ப்போம். இது நமக்கு என்ன சொல்லித்தருது? நம்ம சில நேரங்களில் வீண் பெருமையை வந்து கடவுளாக வச்சுருப்போம். நம்ம வீண் பெருமையை நாடி ஏதாவது ஒன்று பண்ணியிருந்திருப்போம், இல்லை ஏதாவது பேசியிருப்போம். அதனாலேயே நமக்கு பிரச்சனை வந்திருக்கும். சில சமயம் நம்ம வந்து பொறாமப்பட்டு ஏதாவது ஒரு செயலை செஞ்சுருந்துருப்போம், அதனாலேயே நமக்கு பிரச்சனை வந்திருப்போம். பேராசையினால் வந்திருக்கும். அதிகமாக ஆசைப்பட்டு சாப்பிட்ருப்போம், அதுவே நமக்கு ஹார்ட் டிசீஸ்க்கு வந்திருக்கும். தேவையில்லாமல் அதிகமாக சாப்பிட்றது போஜன பிரியத்தினால சோம்பேறித்தனமாக இருந்திருப்போம். இனி அதனாலே வறுமையை சந்தித்து கொண்டு இருந்திருப்போம். அதே போல் நம்ம சில சமயம், இது மட்டும் இல்லை, நம்ம சில சமயம் நம்மளுடைய கணவன் வந்து சில சமயம் மனைவி மேலே தேவையில்லாத ஒரு பற்றுதல், அன்பு செய்கிறது தப்பில் அட்டாச்சாக இருக்கிறது, டிஸார்டர்டாக அன்பு செய்கிறது, ஒழுங்கினம் இல்லாமல் அன்பு செய்வது. கடவுளை எந்த அளவுக்கு அன்பு செய்யணுமோ அதை வந்து மனைவி அன்பு செய்கிறது, இல்லை மனைவி வந்து கணவன் மேலே அப்படி அன்பு வச்சுருக்கிறது, இல்லை பிள்ளைகள் வந்து அம்மா அப்பா மேலே, அம்மா அப்பா பிள்ளைங்க மேலே, இல்லை ஏதாவது ஒரு நண்பனை வந்து குடும்பத்தை விட நண்பர்கள் அன்பு செய்கிறது. இப்படி இல்லை மேபி நம்ம வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் ஸ்டாரு, இல்லை வந்து ஒரு அரசியல்வாதி, யாராக வேணாலும் இருக்கலாம். கடவுளுக்கு எந்த அளவு அன்பு செய்யணுமோ, நிபந்தனை இல்லாமல் முழுசாக நம்புகிறோமோ, அதையெல்லாம் நம்ம மனிதர்கள் மேலேயும் படைச்ச பொருள்கள் மேலேயும், ஏதாவது வீடியோ கேமாக இருக்கலாம், நம்ம இந்த விஷயங்களை நம்ம எதெல்லாம் கடவுளுக்கு பதிலாக வழிபட்டு கொண்டிருக்கிறோமோ, அது நம்ம வீண் பெருமையாக இருக்கலாம், இல்லை இந்த மாதிரி நபர்களாக இருக்கலாம், இடங்களாக இருக்கலாம், பொருட்களாக இருக்கலாம். எதையெல்லாம் நம்ம கடவுளுக்கு பதிலாக ஓவர் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதில் நம்ம வந்து பற்றுதல் வச்சுருக்கிறோமோ, இது நம்ம ப்ராக்டிக்கலாக பார்க்கலாம். நம்ம எல்லாருமே இதை வந்து அனுபவிச்சுட்ருக்கோம். அதனாலே தான் நம்ம அடி வாங்குகிறோம், அதனால தான் நம்ம காயப்பட்டுட்ருக்கோம். திரும்பவும் இன்றைக்கி நம்ம இந்த வாஸ்ட பகுதியிலேருந்து கடவுள் நமக்கு இதை தான் உணர்த்துக்கிறார். எதெல்லாம் நான் கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய இடத்த நான் கொடுத்து வச்சுருக்கிறேன், ஆக்சுவலாக அது ஒன்றை நம்ம திருப்பி மாற்றிட்டோன்னா அவர் சுற்றி நம்மக்கிட்ட வர்றது அதுக்காக தான். அவர் அன்பு செய்யணும்னு சொல்லி அவர் அவ்வளோ நம்மளை அன்பு செய்கிறாரு, அவர் அவ்வளோ ஏங்குறாரு. ஆனால் அது எல்லாத்தையும் விட்டுட்டு, அதான் சொல்லுவாங்க, புனித லோயலானசர் கூறுகிறார், படைத்த எல்லா அந்த பொருட்களும் எல்லா நபர்களும் கடவுளை நமக்கு ஞாபகப்படுத்தணும். ஒரு அழகான மலையை பார்க்கும்போது கடவுள் நமக்கு ஞாபகம் வரணும். கடவுள் எவ்வளோ அழகாக படைச்சிருக்கிறார்ல, என்னை எவ்வளோ நேசிச்சார்னா இவ்வளோ அழகான விஷயங்களை எனக்கு கடவுள் கொடுத்துருப்பார். என்னை உண்மையிலுமே என்னை பரிசுத்தத்தை நோக்கி எனக்கு கடவுளை ஞாபகப்படுத்துதா,
இல்லை அந்த அழகில் நான் மயங்கி போய் கடவுளை மறந்துடுறேன்னா? சில சமயம் நம்ம ஒரு சில விஷயங்களுக்காக கடவுளை கேட்டுட்ருப்போம். அது கிடைச்சதுக்கப்புறம் கடவுளை மறந்துருப்போம். அதில் ஃபுல்லாக நம்ம இன்வால்வ் ஆகிருப்போம். அது ஒரு நபராக இருக்கலாம், அது ஒரு வேலையாக இருக்கலாம், அது ஒரு பொருளாக இருக்கலாம். அப்போ அதை நம்ம மாற்றிட்டோம். கடவுளை நம்மளுடைய எண்டாக வைக்காமல், இலக்காக வைக்காமல், கடவுளை நம்மளோட வழியாக பயன்படுத்தி வேறு ஏதோ ஒரு பொருளையோ நபரையோ இல்லை ஒரு வேலையோ அடைவதற்கு கடவுளை பயன்படுத்தியிருக்கிறோம். ஆக்சுவலாக இந்த தேவைகள் எல்லாம் பயன்படுத்தி நம்ம கடவுளை அடைய ட்ரை பண்ணணும். காட் ஷுட் பி அவர் எண்ட். நம்மளுடைய மீன்ஸ் எல்லாம், நம்மளுடைய வழிகள் எல்லாம் நம்மளுடைய தேவைகள், பிரச்சனைகள், நம்மளுடைய பாவங்களாக இருக்கணும், நம்மளோட பலவீனங்களாக இருக்கணும். அதை ஜெபத்தில் கொண்டு போய் கடவுள்கிட்ட நெருங்க ட்ரை பண்ணணும். நம்ம என்ன பண்ணிட்டோம், கடவுளை பயன்படுத்தி நம்மளுடைய தேவைகளை போய் பூர்த்தி செய்கிறதுக்கு நம்ம முயற்சி செஞ்சுட்ருக்கோம். இதுதான் புனித லோயல் அன்னாசியார் கற்றுத்தருகிறார். நம்மளுடைய எண்டை கடவுளாக வைக்கணும். இலக்கை, வழி வேறு எதுவாக வேணாலும் இருக்கலாம், பிரச்சனை இல்லை. அதே போல் தான் அவர் சொல்லுகிறார், எவ்வளோக்கு எவ்வளோ இந்த படைத்த பொருட்களும் படைத்த நபர்களும் கடவுள்கிட்ட நம்மளை கொண்டு செல்வதற்கு உதவி செய்கிறதோ அவருக்கு எவ்வளோ அதை நம்ம வச்சுக்கலாம். ஒருவேளை அதுவே நம்மளை கடவுளை ஒவ்வொரு நொடியும் ஆண்டவருடைய ஞாபகத்தை நம்மக்கிட்டேருந்து பறித்து செல்கிறது, இல்லை அவரை மறக்கடிக்கிறது அப்படின்னாக்கா, அந்த நபரையோ அந்த பொருளையோ அந்த இடத்தையோ அந்த வேலையையோ எதுவாக இருந்தாலும் அதை துறக்க வேண்டும். அதை நம்ம விட்டுறணும், அதுலேருந்து டிட்டாச் ஆகிடணும் அப்படின்னு சொல்லி புனித லோயல் அன்னாசியார் அழகாக நம்ம கற்றுத்தருகிறார். இன்னொன்று நம்ம நோட் பண்ணி பார்த்தோமா, கடவுள் மோசேவிடம் சொல்வார், மோசே ஆரோனிடம் சொல்வார். ஆரோன் தான் எல்லா அற்புதங்களையும் செய்து கொண்டிருக்கிறார். இதை நம்ம பார்க்குறோம். தந்தை இறைவன் என்ன சொல்கிறாரோ அதை ஆண்டவர் இயேசு சொல்கிறார். ஆண்டவர் இயேசு என்னெல்லாம் கட்டளை எடுக்கிறாரோ அதை மாதம் லூர்தில் செஞ்சாங்க, வேளாங்கண்ணியில் செஞ்சாங்க, ஃபாத்திமாவில் செய்கிறாங்க, இன்றைக்கி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. தொடர்ந்து புனிதர்களும் அதை தான் செஞ்சிட்ருக்காங்க, அப்போஸ்தலர்களும் அதை தான் செஞ்சிட்ருக்காங்க. இந்த பழைய மோசே அந்த பழைய ஆரோனுக்கு என்னென்னலாம் சொன்னாங்களோ அதை ஆரோன் செஞ்சாரோ, அதே போல் புதிய மோசேவாகிய ஆண்டவர் இயேசுவும் புதிய ஆரோன்களாகிய அவருடைய அப்போஸ்தலர்கள், அவருடைய புனிதர்கள் வழியாக, தெய்வ மாதா வழியாக எல்லா அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து கொண்டிருக்கிறார். அதுதான் நம்ம மோசேவை ஆண்டவர் இயேசுவின் முன்னடையாளமாக ஏன் சொல்கிறோம்? ஏன்னா ஆண்டவர் இயேசு எப்படி அற்புதங்கள் அடையாளங்கள் செய்தாரோ அதே போல் மோசேவும் செய்து கொண்டிருக்கிறார். அதுவும் ஒரு அழகான ஒரு ஒற்றுமையை நம்ம இங்கே பார்க்கலாம். ஸோ இது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட். மோசே வழியாக, மோசே ஆரோன் வழியாக செய்கிறார். மோசே தான் மத்தியஸ்தராக இருக்கிறார். இந்த டைப்பாலஜி, இந்த முன்னடையாளத்தை மாதாவோடும் புனிதர்களோடும் ஆண்டவர் இயேசுவோடும் நம்ம பொருத்தி பார்க்க முடியும். இது ஒரு பக்கம் இருக்க. 8வது அதிகாரம் 15வது வசனத்தில் பாருங்கள். இந்த நிறைய நேரங்களில் அந்த பிரச்சனை வரும்போது பார்வோன் மோசேவிடம் ஜெபிக்க சொல்லுவார். மோசே ஜெபிப்பார், அடுத்த நாள் அது போயிடும். உடனடியாக என்ன நடக்குது, உடனே இவர் கடின உள்ளப்பட்டு இல்லை நான் விட மாட்டேன் அப்படின்வார். இந்த மாதிரி பாருங்களேன், நம்ம ஆக்சுவலாக ஆண்டவரிடம் ஒரு நிலையில்லாத ஒரு உறவில் சில சமயம் நம்ம ஆண்டவரிடம் ஜெபிப்போம், அது நடக்கும். அதுக்கப்புறம் என்ன ஆகும், உடனடியாக நம்ம கடவுள்கிட்ட ஜெபத்தை நிறுத்திடுவோம் அந்த இது கிடைச்சதுக்கப்புறம். ஸோ அந்த மாதிரி நம்ம இருக்கிறோமா, டெம்ப்ரரியான ஒரு ரிலேஷன்ஷிப் வச்சுருக்கோமா, இல்லை ஒரு நிரந்தரமான ஒரு உறவை கொண்டிருக்கிறோமா? எனக்கு துன்பம் வந்தாலும் எனக்கு சந்தோஷம் வந்தாலும் நான் டெய்லி திருப்பலிக்கு போயிட்டு தான் இருப்பேன், நான் டெய்லி 4 ஜெபமாலை ஜெபிச்சுட்டு தான் இருப்பேன். அந்த ஒரு உறவில் நம்ம இருக்கிறோம். இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அதை விட்டுடுறோமா? புனித லோயல் அன்னாசியார் சொல்லுகிறார், இந்த மாதிரி நம்ம ஏதாவது நல்லா நடந்துகிட்ருக்கு இல்லை அப்படின்ற ஒரு ஸ்டேஜில் நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு வறண்ட நிலைக்கு நம்ம போயிடுவோமா, ஒரு டெசலேஷன் போயிடுவோம். அதே சமயத்தில் அது நம்மளை உடனடியாக பாவத்தில் இட்டு சென்றுமா. அதனால் ஜெப வாழ்க்கையில் நம்ம என்னென்ன பிளான் பண்ணோமோ அதை விட்டுறவே கூடாதுன்னு சொல்லி புனித லோயல் அன்னாசியார் கூறுகிறார். இன்னொன்று பாருங்கள், 8வது அதிகாரம் 28வது வசனத்தில் விடுதலை பயணத்தில் அந்த பார்வன் சொல்லுவான், நீ ஓகே போ, அந்த 4வது கொள்ளை வந்ததுக்கப்புறம் பயந்துருவாப்பில். அதுக்கப்புறம் சொல்கிறார், ஓகே நீங்கள் போங்க, ஆனால் வெகு தூரம் சென்று விடாதீர்கள். அப்படின்னா அவன் கண்ட்ரோலில் வச்சிருக்குன்னு நினைக்கிறான், அவனை விட்டுறக்கூடாதுன்னு சொல்லி எகிப்தியர்களை. இப்போ இந்த அகஸ்தினர் அழகாக கூறுகிறார், அவர் மனமாற்றம் அடைஞ்ச போது அவருக்குள்ளே இருந்த அந்த பழைய இயல்பு, பழைய அகஸ்தினார் அந்த பாவம் செய்யக்கூடிய அந்த இயல்பு, இந்த சாத்தான் அவருடைய உடல் எல்லாமே என்ன பண்ணிச்சான், நீ போயிடுவியா, எங்களை விட்டு போயிடுறியா, உன்னால் எங்களை எல்லாமே இருக்க முடியாது அப்படின்னு பேசுவது போல் அவர் உணர்ந்தாராம். அப்போ பாருங்களேன், நமக்கும் நம்ம ஒரு பாவத்தை விட்டு வெளியே வரணும்னு நினைக்கும் போது அது கோபமாக இருக்கலாம், இல்லை அந்த 7 தலையான பாவங்களை எதுவாக வேணாலும் இருக்கலாம். அதை விட்டு வெளியே போகும்போது அது விடாது, லைட்டாக வேணால் விடும், ஆனால் டோட்டலாக வெகு தொலைவுக்கு செல்ல விடாது நம்மளை, நமக்குள்ளே இருக்கும் இந்த பார்வோன்கள். அப்போ பாருங்களேன், அகஸ்தினார் அதுக்கு ஒரு வாய்ஸ் கொடுக்குற மாதிரி அவரால் கேட்க முடியுது. அவருடைய பழைய இயல்பு விட மாட்டேங்குதான். நீ போயிடாத, உன்னால் இது இல்லாமல் வாழ முடியாது, அந்த இன்பம் இல்லாமல் வாழ முடியாது, இதுக்கு நீ பழகிட்ட, இது இல்லாமல் உன்னால் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லுமா. அது இல்லாமல் அவன் என்ன சொல்ல பாருங்கள், நீங்கள் இங்கேயே ஜெபிங்களேன்,
நீ ஏன் வெளியே போய் ஜெபிக்கணும்? அதுக்கு மோசே சொல்ல இல்லை, நாங்கள் இங்கே ஜெபிச்சா எகிப்தியர்கள் வந்து எங்களை கல்லடி எறிஞ்சு எங்களை கொண்டுடுவாங்க, எங்களை நீங்கள் விடுங்க அப்படின்னு சொல்கிறார் மோசே. ஆனால் பார்வன் பாருங்கள், நீ ஜெபிக்கணுமா, சரி இங்கேயே ஜெபி. நம்மளும் நிறைய பேர் கேட்டிருப்போம்ல, கடவுள் எல்லா இடத்துலையும் இருக்காரு, நீ எதுக்கு கோயிலுக்கு போய் ஜெபிக்கணும், நீ வந்து வீட்டிலே ஜெபி, நீ ஒரு ரூமில் நினச்சா கூட இருப்பார். கரெக்டு தான். பட் ஒரு சில விஷயங்கள் ஒரு சில இடங்களுக்கு போய் தான் பண்ணியாகணும், ஒரு சில நேரங்கள் தான் பண்ணியாகணும். நீ ஏன் நைட் விஜிலுக்கு போகணும்? சில சமயம் அது நைட் விஜிலுக்கு போனால் தான் அந்த விடுதலை நமக்கு கிடைக்கும். சில சமயம் உள்ளிருப்பு தியானம். ஏன் நீ 3 நாள் போகணுமா, வேலையை விட்டுட்டு போகணுமா? பார்வோன் நமக்குள்ளே பேசுவான், நம்மளுடைய தீய நாட்டங்கள் பேசும், நம்ம உடலின் ஆசைகள் உலகத்தில் நம்ம பார்த்து மற்றவங்க இருக்கிற மாதிரி பார்த்து வளர்ந்துருக்கோம்ல, அந்த எண்ணங்கள் பேசும் நமக்குள்ளே இருக்க பார்வன்கள். நீ ஏன் ரெட்ரீட்டுக்கு போகணும்? ஆனால் ரெட்ரீட்டுக்கு போனால் தெரியும் ஆண்டவர் வழிபட்டுருவோம், ஆண்டவர் வழிபட்டால் தெரியும் நம்ம இவங்ககிட்டருந்து நிரந்தரமாக விடுதலை பெற்றுவோன்னு. அதனால் வெகு தொலைவுக்கு போக விட மாட்டான். இங்கேயே இருந்து கூட ஜெபிக்க விரும்பான், பொய்யான ஒரு ஜெபத்தை, பொய்யான ஒரு வழிபாடை. ஏன் நீ வேளாங்கண்ணிக்கு போகணும்? ஏன் எல்லா கோயிலையும் கடவுள் இருக்க மாட்டாரா? அவனுக்கு தெரியும் வேளாங்கண்ணிக்கு போனால் அம்மா இறங்கிடுவாங்கன்னு, விடமாட்டான். ஒரு சில விஷயங்கள் ஆண்டவர் நம்ம பழைய ஏற்பாட்டில் திரும்ப பார்த்துட்ருக்கோம். ஒரு சில வேண்டுதல்கள், ஒரு சில விடுதலைகள், ஒரு சில இடங்களுக்கு போகணும், ஒரு சில நைட் விஜில்கள், ஒரு சில ரெட்ரீட், ஒரு சில திருத்தலங்களுக்கு போனால் தான் நடக்கும்னு ஆண்டவர் முடிவு பண்ணார்னா நம்ம அங்கே தான் போகணும். அதனால் நம்ம ஆண்டவரை வழிபடுவதற்கு இந்த உலகத்தின் இந்த 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 ஒரு சில நபர்கள் பிடிச்சி வைக்கிறாங்க பாருங்கள், ஒரு சில பார்வன்கள், ஒரு சில இடங்கள், ஒரு சில நேரங்கள் நமக்கு பாவம் செய்கிறதுக்கு தூண்டும். பாவம் செய்கிறதுக்கு தூண்டக்கூடிய இடங்கள், நபர்கள், நேரங்கள், அந்த பொருட்கள் எல்லாம் விடுபட்டு தனிமையான ஒரு இடத்துக்கு போகும்போது தான் உண்மையிலே எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் ஆண்டவர் நம்ம வழிபட முடியும். அதுக்கு சூழல் இருக்கக்கூடிய எந்த திருத்தலத்துக்கும் நம்ம போகலாம். அதற்கான ஏற்ற ஒரு சில இடங்கள் வல்லமையாக இருக்கும், அங்கே ஆண்டவருடைய பிரசன்னம் இருக்கும். அந்த மாதிரியான இடங்களுக்கு நம்ம போகலாம். உதாரணத்துக்கு இந்த சீனாய் மலைக்கு ஆண்டவர் பேசினார். அடுத்தது சந்திப்பு கூடாரம், ஆண்டவர் சில இடங்களை குறித்து வச்சுருப்பார். அந்த இடங்களுக்கு நம்ம போகலாம், அந்த நைட் விஜிலுக்கு போகலாம், அந்த ரெட்ரீட் சென்டர்ஸுக்கு போகலாம், அந்த திருத்தலங்களுக்கு போகலாம். அந்த நேரங்களில் ஜெபிக்கலாம். காலையில் அதிகாலை ஜெபம் வல்லமையானது, ஜெபிக்கலாம். இல்லை நைட் விஜில், நைட் ஃபுல்லாக ஜெபிக்கலாம். நிறைய விடுதலைகள் கிடைக்கும். ஸோ இதுவும் நம்ம இன்றைக்கி இந்த பகுதியிலேருந்து கற்றுக்கொள்ளலாம். லேவியர் 6வது அதிகாரத்தில் பாருங்கள், 8வது வசனத்தில் கடவுள் ஆரோனை தான், மோசே வழியாக ஆரோனை தான் குருவாக தேர்ந்தெடுத்து அந்த பலிகளை எல்லாம் செலுத்த சொல்கிறார். நல்லா பாருங்களேன், ஆரோன் தான் பாவ அடிமைத்தனத்திலேருந்து வெளியே வரத்துக்கும் ஆண்டவர் அவருடைய கரங்களின் வழியாக தான் செஞ்சார். இன்றைக்கி அதே கரங்களின் வழியாக தான் அவர் வழிபடவும் மோசேவுக்கு கட்டளையிடுகிறார். இதுவும் ஒரு அழகான விஷயம் நமக்கு. சரி, நம்ம வந்து ஆண்டவரை வழிபடுவதற்கு முன்பாக அந்த பாவ அடிமைத்தனத்திலேருந்து வெளியே வருவதற்கு நம்ம செய்யணும். இதுக்கு முன்னாடி பாவம் செய்கிறதுக்கு நம்ம அந்த உடல் உறுப்புகளை பயன்படுத்தணும் இல்லையா, அந்த கைகளை பயன்படுத்தணும். ரோமேர் 6:19 அழகாக கூறும். இது வரைக்கும் பாவம் செய்கிறதுக்கு நம்ம உறுப்புகளை அடிமையாக்கினோம். இனி அதை நன்மை செய்வதற்காக கடவுளின் நீதியின் பொருட்டு கடவுளுக்கு அதை அடிமையாக்குவோம். ரோமேர் 6:19 அழகாக கூறும். எந்த உறுப்பெல்லாம் பாவம் செஞ்சிச்சோ இனி அந்த உறுப்பை கடவுளை வழிபட அனுமதிப்போம், கடவுளை வழிபட பயன்படுத்துவோம். ஆரோன் இஸ்ரேல் மக்களை வெளியே அந்த பாவத்திலேருந்து, அந்த அடிமைத்தனத்திலேருந்து கொண்டு வருவதற்கு பயன்படுத்தினார். அதே ஆரோன் தான் திரும்பி அவரை வழிபடவும் பயன்படுத்துகிறார். அதே போல் பாருங்கள், அதே 8வது வசனத்தில் அந்த ஆல்டரில், அந்த பலிபீடத்தில் இருக்கக்கூடிய நெருப்பு எரிந்து கொண்டே இருக்கணும் அப்படின்றார். நம்மளுடைய பலிபீடமாகிய இதயத்தில் ஆவியானவர் குடிக்கொள்ளணும். அப்படின்னா ஆவியானவர் வந்து பெந்தகோஸ்து அன்னைக்கு நெருப்பு வடிவத்தில் தான் இறங்கினார், பிளவுட்ட நாவுகளாக. அந்த நெருப்பு நமக்குள்ளே எரிஞ்சு கொண்டு இருக்கணும்னா எல்லா புனிதர்களும் சொன்னாங்க, ஜெபமும் உடல் ஒருத்தலும் தேவை. உபவாசம் இல்லாமல் நடக்காது. தினமும் அடிக்கடி ஜெபிக்கலைன்னா, அதுவும் குறிப்பாக ஒரு நாளைக்கு 3 ஜெபமலையாவது மினிமம், மாதா கொடுத்தது அதுதான். அதை ஜெபிக்கலைன்னா நெருப்பு எரியாது, அணைஞ்சு போயிடும். அதே நம்ம பின்னாடி வாசிப்போம் 6வது அதிகாரத்திலேயே லேவியரில் 12வது வசனத்தில் ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்திரிச்சு கறிக்கட்டைகளை போடணும், அந்த நெருப்பு எரிந்து கொண்டிருக்கிறதுக்கு குருவானவர்கள். ஒவ்வொரு நாளும் காலையில் குருவானவர்கள் இன்று புதிய உடன்படிக்கையில் திருப்பலி நிறைவேற்றுகிறார்கள். நற்கருணையை நம்ம உட்கொள்ளணும். அது அந்த கறிக்கட்டை. நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆவினவர் நெருப்பு எரிந்து கொள்வதற்கு நம்ம நற்கருணை உட்கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் ஸ்பிரிச்சுவல் ரீடிங், விவிலியம் வாசிக்கிறது, புனிதருடைய வாழ்க்கை வரலாறு, அவருடைய எழுத்துக்கள், அவங்களுடைய புத்தகங்களை வாசிக்கிறது. ஸோ அந்த கறிக்கட்டைகள் வந்து நற்கருணையும் இறை வார்த்தையும் புனிதருடைய வார்த்தைகளும் குறிக்கும். அந்த நெருப்பு எரிந்து கொள்வதற்கு, அணையாமல் காத்துக்கொள்வதற்கு ஜெபமும் உபவாசமும், அந்த நெருப்பை சுற்றி நம்ம ஒரு கண்ணாடி குவளையை போல் அதை போட்டு பாதுகாக்கணும். ஸோ ஜெபம், உடல் ஒருத்தல், உபவாசம் ப்ளஸ் ஆன்மீக வாசிப்பு, நற்கருணை, இந்த 4ம் நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஆவியானவரின் நெருப்பை எரிந்து கொண்டே இருப்பதற்கு உதவி செய்யும். அதே போல் பாருங்கள் 6வது அதிகாரம் 9வது வசனத்தில் குருக்களினுடைய அங்கிகளை பற்றி பேசப்படுது. நிறைய பிரிந்து போன சகோதரர் சொல்லுவாங்க, நம்ம ரோமியர்களுடைய அந்த
பிற இனத்தவர்களுடைய அந்த கலாச்சாரத்தை எடுத்து நம்ம குருக்கள் அங்கிகள் போடுறாங்க. இல்லை, இந்த அங்கிகள் போடுவது, இந்த வழிமுறைகள் எல்லாம் யூத வேர்கள் உண்டு. யூதர்களுடைய கலாச்சாரத்திலேருந்து, இந்த பழைய ஏற்பாட்டிலேருந்து தான் நம்ம எடுத்து பண்ணுறோம். புதிய ஏற்பாட்டில் எல்லாமேலாம் கடவுள் வந்து நிராகரிக்கலை. ஒரு சில விஷயங்களை ஆண்டவர் இயேசு அனுமதித்து தான் விட்டுருக்கிறார். அதனால தான் இதை நம்ம எடுத்து திருச்சபையில் நம்ம இந்த குருக்களுக்கான அந்த வெஸ்ட்மெண்ட்ஸ், அந்த அங்கிகளை பற்றி நம்ம அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம். பலி செலுத்தும் போது தகுந்த அங்கிகளை போட்டு தான் பலி செலுத்தணும். இன்னொரு முக்கியமான விஷயத்தை நம்ம நோட் பண்ணோமா என்னன்னு தெரியல. 6வது அதிகாரம் 18வது வசனத்தில் ஆண்கள் மட்டும்தான் குருக்களாக திருநிலைப்படுத்துகிறார்கள். லேவிய குலத்திலிருந்து, ஆரோனுடைய புதல்வர்களிலிருந்து. ஆண்டவர் ஏன் இறுதி ராவணம் போது வெறும் ஆண்களை மட்டும் எடுத்தார், ஏன் பெண்களை எடுக்கக்கூடாது? நம்ம ஒன்றும் பெண் அடிமைத்தனத்தில் இல்லை, நம்ம எல்லாருமே பெண்களை மதிக்கிறோம். ஆனாலும் ஆண்டவர் இயேசு ஆண்களை மட்டும் தேர்ந்தெடுத்தார் 12 பேர்த்தில். ஏன்னா அவர் பழைய ஏற்பாட்டை நிறைவு செய்கிறார். பழைய ஏற்பாட்டில் குருக்கள் ஆண்கள் மட்டும்தான். ஏன் ஆண்கள்? ஏன்னா ஆண்கள் வந்து ஆண்டவர் இயேசுனுடைய பிரதிநிதியாக இருக்கிறார்கள். எப்பயுமே நம்ம பார்த்தோம், கடவுள் வந்து கொடுக்குற ஒரு மணவாளனாக அவர் வந்து சித்தரிக்கப்படுகிறார். பெண்கள் வந்து திருச்சபைக்கும் இஸ்ரேலுக்கும் சீயோனுக்கும் அவர்கள் வந்து சித்தரிக்கப்படுகிறார்கள். பெற்றுக்கொள்கிறவர்களாக, ஆண்டவருடைய அன்பை பெற்றுக்கொள்கிறவர்களாக சித்தரிக்கப்படுகிறார்கள். அப்போது ஒரு குருவானவர் வந்து நற்கரணையை கொடுக்குறாரு, திருப்பலியை நிறைவேற்றுறாரு. அப்படின்றப்ப அவர்கள் கடவுளின் பிரதிநிதியாக, குறிப்பாக ஆண்டவர் இயேசுவின் பிரதிநிதியாக இருக்கிறாங்க, மணவாளனாக இருக்கிறாங்க. அதை அவர் யாருக்கு கொடுக்குறாங்க? குருவானவர்கள் திருச்சபை கொடுக்குறாங்க. திருச்சபை வந்து பெண்களை குறிக்கிறது. அதனால தான் பாருங்கள், அது வந்து ஒரு பெண் அடிமைத்தனம் கிடையாது, பெண் ஆதிக்கம் கிடையாது. இது வந்து இயற்கையாகவே ஒரு ஆணும் பெண்ணும் அவர்களுடைய இயற்கையாகவே அவர்களுடைய உடல் எதை சொல்லுகிறது, அவங்களுடைய உடலினுடைய இறையல் எதை சொல்லுகிறது? ஆண்கள் அன்பை கொடுக்கிறார்கள், பெண்கள் அதை பெற்றுக்கொள்கிறார்கள். கடவுள் திருச்சபை அன்பு செய்வது போல. ஸோ அந்த ஒரு உறவு முறை அவங்களுடைய உடலிலே இயற்கையாக இருக்கிறதுனால தான் ஆண்களை மட்டும் கடவுள் குருக்களாக தேர்ந்தெடுத்தார், பழைய ஏற்பாட்டிலையும் புதிய ஏற்பாட்டிலையும். அதனால் ஆண்டவருக்கு வந்து பெண்களை பிடிக்காமல் இல்லை, அவர் வந்து பெண் ஆதிக்கத்தை அவர் வந்து அங்கே காட்டலை. பெண்களை வந்து திருச்சபையின் ஒரு அடையாளமாக அவர் காட்டுகிறார். அவர்கள் பெற்றுக்கொள்கிறவர்கள். அதனால் மட்டும்தான் ஆண்களை வந்து குருக்களாக தேர்ந்தெடுக்கிறார். இதுக்கு மற்ற எக்ஸ்ப்ளனேஷனும் இருக்குது. பட் ஆனால் இந்த எக்ஸ்ப்ளனேஷன் ஆண்டவர் இயேசு பழைய ஏற்பாட்டை நிறைவு செய்கிறதையும் நம்ம இங்கே பார்க்குறோம். பழைய ஏற்பாட்டில் லேவியர் குலத்திலேருந்து ஆண்கள் தான் குருக்களாக இருந்தார்கள். பெண்கள் மிகப்பெரிய முக்கியமான இறைவாக்கினர்களாக இருந்திருக்கிறாங்க. நம்ம பின்னாடி பார்ப்போம், தெபோராலாம் ரொம்ப முக்கியமான இறைவாக்கினராக நம்ம பார்க்குறோம். பட் குருத்துவம் வரும்போது அவர்கள் கடவுளை வந்து பிரதிபலிக்கிறார்கள், கடவுளின் பிரதிநிதியாக இருக்கிறார்கள். இன்னொன்று பார்த்தோன்னா 27வது வசனத்தில் எதெல்லாம் அந்த பலி பொருளை தொடுகிறதோ அதெல்லாம் பரிசுத்தமானதுன்றார். அந்த கிண்ணம் எல்லாமே அதே போல் அதை தொடுகிற அந்த குருக்களும் பரிசுத்தமானவர்களாங்க. அதனால தான் நம்ம புதிய ஏற்பாடு, பழைய ஏற்பாட்டில் அந்த ஆடு மாடுகளை கடவுளுக்கு பலி செலுத்தும் போது அந்த ஆடு மாடுகளின் பலியே பரிசுத்தமாகுதுன்னா, அப்போ நம்ம யோசிச்சு பார்ப்போமே, ஆண்டவர் இயேசு நம்ம கடவுளுக்கு எதையும் பலி செலுத்தலை, கடவுளையே கடவுளுக்கு பலி செலுத்துக்கிறோம். ஆண்டவர் இயேசுவினுடைய உடலையும் ரத்தத்தையும் தொடுகிற கிண்ணங்களும் தொடுகிற அந்த விரல்களும் எவ்வளோ பரிசுத்தமானவைகள். அதனால தான் நம்ம புதிய ஏற்பாட்டில் நம்ம கத்தோலிக்க திருவையில் குருக்களுக்கு அவ்வளோ மரியாதை கொடுக்குறோம், அவர்களை அவ்வளோ புனிதர்களாக கருதுகிறோம். ஏன்னா அவர்கள் கடவுளையே தொடுகிறார்கள். கடவுளை தொடுகிற அந்த பாத்திரங்களும் அந்த கிண்ணங்களும் அவ்வளவு பரிசுத்தமானவைகள். அதனால தான் அதை வந்து ஒரு சில நேரங்களில் குருக்கள் வந்து அதை சும்மா மெத்தனை போக்கில் கவனக்குறைவோடு அதை கையாளும் போது மிக மிக வருத்தமாக இருக்கிறது. ஒரு பக்கம் அது கடவுளை வந்து அவமானம் செய்கிறது, கடவுளை வந்து பழித்துரைக்கிறது. ரெண்டாவது, அதை பார்த்துக்கிட்டு இருக்கிற மக்களுடைய விசுவாசம் குறைகிறது. இந்த 2 பிரச்சனைகள் ஏற்படுகிறது. ஒரு பக்கம் அவசங்கம், இன்னொரு பக்கம் விசுவாச குறைவாகிறது. அவர்களுக்கும் அது ஆகுது, பார்த்துட்ருக்க மக்கள் எல்லாரும் கண்கள் குருக்களை தான் பார்த்துக்கிட்டு இருக்கு. அதனால் நம்ம குருக்களுக்காகவும் ஜெபிக்க வேண்டி இருக்கிறது. சரி நண்பர்களே, நாளை தினத்திற்கான வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். தொடர்ந்து ஆண்டவர் கொள்ளை நோய்களை அனுப்பிச்சு அவருடைய அன்பையும் அவருடைய நீதியும் வல்லமையும் காட்டுவார். நாளைய தினத்தில் நம்ம சந்திக்கலாம். ஆமேன்.